எப்படியாவது படிச்சு ஒரு நல்ல ஐடி ஜாப் போகலான்னு பார்த்தா ரீப்ளேசிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னா ஏஆல ஐடியில் ஜாப்ஸ் என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்போ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம பயந்து ஜாவாஸ்கிரிப்டை படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஏஆல என்னென்ன ஐடி ஜாப்ஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு, என்னென்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்படியாவது படிச்சு ஒரு நல்ல ஐடி ஜாப் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா AI is going to take over those jobs like lightning. Coding, anything along those lines. Yeah. It's going to take over those jobs like lightning. சரி இந்த பக்கம் பார்க்கலான்னு பார்த்தா கரண்டாக இருக்கிற ஜாபு ரிப்பீட்டட் ஜாபை ஏஐ செய்ய முடியுமோ அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஜாப் போகத்தான் செய்யும். சரி பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டாம். மாஸ்க் மாமாக்கு எனக்கு சண்டைன்னு சொல்றீங்களா? நானே இதை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏ ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரீப்ளேசிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க மித்து என்ன, ட்ரூ என்ன அப்படின்றத இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஆல ஐடியில் ஜாப்ஸ் என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் டாப் 10 ஐடி ஜாப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80s காலகட்டத்தில் கேமரா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கேமரா கொண்டு வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்தால் ஏஜ் கம்மியாயிரும் அப்படின்னு ஒரு மித்து வந்து இருந்துச்சு. வெள்ளக்காரனுக்கு எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊர் ஜனத்தை ஃபோட்டோ பிடிச்சி நல்லா சீக்கு வந்து செத்து போயிட்டாங்கப்பா. ஸோ அதே கான்செப்டில் தான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஐயோ வந்து ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ, நமக்கு ஜாப் இல்லாமல் போயிருமோ, ஹியூமனுக்கு ஒர்க்கே இருக்காதா, ஜாப்பே இருக்காதா அப்படின்னு நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் போக போது இதை பார்த்து நம்ம ஸ்மெல் பண்ணுற மாதிரி வரலாம். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். இம்பேக்ட் ஆன் ஐடி ஜாப்ஸ். ஏஆல என்னென்ன ஐடி ஜாப்ஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு, என்னென்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் மேனுவல் டெஸ்டிங். இந்த மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதோட யூஐ நல்லா ஒர்க் ஆகுதா, பேக்கெண்ட் லாஜிக் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டெஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது, ஆட்டோமேஷன் டூல்ஸ். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்டிங் நடக்கிறனால இந்த மேனுவல் டெஸ்டிங் அப்படின்ற ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்கணும். அது வந்து ஒரு இன்வாய்ஸாக இருக்கலாம், அது ஒரு பில்லிங்காக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பில்லு, ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பில்லை வந்து நம்ம என்ட்ரி பண்ணி கொடுக்குறது இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணி கொடுக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸை என்ட்ரி பண்ணி கொடுக்குது. இந்த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், பேசிக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ரன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த வெப் டெவலப்மெண்ட்ல பேசிக்ஸாக நிறைய பேர் கற்று வச்சிருப்பாங்க. HTML, CSS, பேசிக் ஜாவாஸ்கிரிப்டை படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்காகவே நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட், ChatGPT வந்து சூப்பரான பேசிக் வெப் டெவலப்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குது. சப்போர்ட் ரோல், அந்த ஜாபும் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் ரோல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. சப்போர்ட் ரோல்னா ஒன்றும் இல்லை, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, அந்த ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம், ரீஃபண்ட் கேட்குறேன் அப்படின்னா நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்பேன். கஸ்டமர் கேரில் எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை ரீஃபண்ட் பண்ணி தரலாம், நீங்கள் வந்து ப்ராடக்ட் அனுப்புவீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு பதில் சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் சப்போர்ட் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் கேர் ஒர்க்கை பண்ணுது. அதுலேயே வந்து கால் நமக்கு பதில் சொல்லும். Do you have a moment to chat about how your system might help our restaurant? Of course. Our AI can handle reservations and take out orders efficiently. For reservations, it integrates with your calendar. ஸோ நான் ப்ராடக்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும், எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுவே வந்து நமக்கு பதில் சொல்லுது. ஸோ இந்த 4 மேஜர் ரோல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆல ஐடியில் ரீப்ளேஸ் ஆன ரோல்ஸ். ஸோ மறுபடியும் அது என்ன ரோல் அப்படின்றத லிஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோல் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. டேட்டா என்ட்ரி, அந்த ஜாப்ஸை ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ரோல் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சப்போர்ட்டிங் ரோல் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. டாப் 10 ஐடி ஜாப்ஸ் இன் இந்தியா. 2026
டாப் 10ல இருக்கக்கூடிய ஐடி ஜாப்ஸை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாப்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டினே சொல்லலாம். ஏனால இந்த ஜாப்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைம் யூஸ் பண்ணுற ChatGPT, Copilot இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயால் ஒர்க் ஆகக்கூடிய டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேட் பாட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏஐ டூலை நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஈஸியாகவே வந்து ஜாபுக்கு போக முடியும். ஏன்னா இந்த ஜாப் வந்து ஹை டிமாண்டிங் ஜாப்பாக வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் நல்லா கற்றுருக்கணும். பைத்தான் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் டீ பிளானிங் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜாபுக்கு போகலாம். சரி, சேலரி பேக்கேஜிங் என்ன மாதிரி சார் இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 8 lakhsலேருந்து சேலரி பேக்கேஜிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனுவலுக்கு. ஸோ வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 40 lakhs வரைக்கும் இந்த சேலரி வந்து போகும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய விஷயன்ஸ் எல்லாமே ஃப்ரண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ப்ராடக்ட்டை அதில் பார்த்துட்டேன். அந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர் பண்ணுற ப்ராசஸ் வந்து பேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணுற டேட்டா வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இதை டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 டெக்னாலஜியை சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் படிக்காமல் அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரி வந்து நீங்கள் படிக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஏஆல உங்கள் ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, நான் அதை படிச்சுட்டு எனக்கு சேலரி பேக்கேஜிங் எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 4 LPAலேருந்து 20 LPA வரைக்கும் சேலரி பேக்கேஜிங் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 4 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 20 LPA வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஜாப் ரோல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் எடுக்கிறாங்க. MNC கம்பெனி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் எடுக்கிறாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமேசான் வெப்சைட் இருக்கு இல்லையா, அமேசானில் போயிட்டு நான் வந்து ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு மொபைல் மட்டும் தானே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு வேறு என்னெல்லாம் தேவை, ஏர்பட்ஸு, பிளாக்கீஸு, டெம்பர் கிளாஸு, எனக்கு தேவையான மொபைல் அக்சசரிஸை ஃபுல்லாக ப்ரிடிக்ட் பண்ணி அதை மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். நான் அதுக்கப்புறம் அதையும் வாங்குவேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காட்டும். ஸோ இது பேர் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாவை கரெக்டாக அனலைஸ் பண்ணி விஷுவலைசனாக அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். இனிமேல் இதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் இருக்க ப்ராஃபிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து எடுத்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதிகமான எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, இதை நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து இன்கம்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸை எனக்கு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. இது பேர் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் வந்து இப்போ இருக்க ஹை டிமாண்டிங் வந்து இதில் வந்து வந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மிஷின் லேர்னிங்லாம் வந்து ரன் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டை தான், இந்த டேட்டா சயின்ஸ் கான்செப்டை தான் பேசிக்காக கோராக கொண்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால டேட்டா சயின்டிஸ்ட் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த MLக்குலாம் வந்து நம்ம ஒரு பேக் போனாவே ஒர்க் பண்ண முடியும். அதனால ஃபியூச்சர் வந்து ரொம்பவே இது வந்து ஹை டிமாண்டான ஒரு ஜாப் அப்படி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து பேசிக்காகவே ஒரு ஐடியாலஜியோடு இருக்கணும். எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் போல் தாராளமாக எடுத்து படிங்க. சரி, இந்த ஜாப் நான் படிச்சுட்டு இப்போ எனக்கு சேலரி பேக்கேஜிங் எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ப்ரெஷருக்கு. இதே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 25 LPA வரைக்கும் சேலரி பேக்கேஜிங் இதில் கிடைக்கும். க்ளவுட் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் சிஸ்டத்துலேயே வந்து நம்ம ஆப்போ நம்ம சாஃப்ட்வேரோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸு, நிறைய இடம் வந்து அரைக்கும். ஸோ வந்து மெமரி வந்து பத்தாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் க்ளவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டேட்டாவை நம்ம எங்கே இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம இந்த டேட்டாவை வந்து எவ்வளோ நாள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் விர்ச்சுவலாகவே நமக்கு வந்து ஸ்பேசஸ் கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக க்ளவுட் இன்ஜினியரோட ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWS, கூகுள் க்ளவுடு, ASUS இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு டூல்ஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா AWS, அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ளவுடை பற்றி நீங்கள் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இதில் நீங்கள் கற்றுக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப 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 டிமாண்டாக இப்போ இருக்குது. எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஐ மிஷின் லேர்னிங்காக ரன் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இந்த க்ளவுடில் இருந்தால் ரன் ஆகுது. ஏன்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைன் சர்வரில் தான் ஸ்டோர் ஆகுது, அதாவது க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து தான் டேட்டாஸ் ரீட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹை டிமாண்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி பேக்கேஜிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 5 LPA வந்து உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 25 LPA வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஹை டிமாண்டில் இருக்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏஎம்எல்லால் எந்த இடத்துலையும் ரீப்ளேஸ் ஆகாது. ஏன்னா ஏஎம்எலுக்கு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் தேவை. சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேங்க் ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க் ஆப்பை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேக் பண்ணி இதோட டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, மணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ரிஸ்க் ஆகிடும் இல்லையா. இந்த மாதிரி யாரும் நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்பை சாஃப்ட்வேரை வந்து ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சைபர் செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஆப்பை சாஃப்ட்வேர்லாம் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, யாராலும் இதை ஹேக் பண்ண முடியுதா, யாரும் இந்த டேட்டாவை வந்து எடுக்க முடியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஏதாவது பக் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா சொல்லி அதை சரி பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ஒர்க். இன்றைக்கி இருக்கிற ஹை டிமாண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. இன்கேஸ் நான் வந்து ஒரு ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறேன், அது எனக்கு வராமல் வேறு யாருக்கோ போயிடுச்சுன்னா, ஹேக் பண்ணி யாருக்கோ போயிடுச்சுன்னா என்னோட மணி வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ரோல் தான் அங்கே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. இந்த சைபர் செக்யூரிட்டி யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் ரிலேட்டடாவோ இல்லை வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் ரிலேட்டடாவோ ஐடியா வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் எடுத்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 4 LPA வந்து ஸ்டார்ட் ஆகி 20 LPA வரைக்கும் வருது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா 4 LPAவும், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 20 LPA வரைக்கும் நீங்கள் இதோட சேலரி வந்து வரும். DevOps இன்ஜினியர். இந்த DevOps இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. அந்த டெவலப்போட அந்த ஆப் ப்ராசஸ் முடிய போகிறது கிடையாது. அந்த ஆப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு டெஸ்டிங் அப்படின்ற டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு போகணும். டெப்ளாய்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆப்பை வேர்ல்டில் இருக்க யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் டெப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு பின்னாடி. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் DevOps இன்ஜினியர். இந்த DevOps இன்ஜினியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஐடி டிமாண்டில் ஹை டிமாண்ட் ஜாப் ரோல்லே இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு DevOps இன்ஜினியரால் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் எல்லா ஒர்க்கையுமே பண்ண முடியும். நீங்கள் இந்த DevOps இன்ஜினியர் ரோல் எடுத்து நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி பேக்கேஜிங் ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 LPA ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 LPA வரைக்கும் இந்த சேலரி பேக்கேஜிங் இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல். இந்த ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MNC கம்பெனி சோகோ, TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் தான் அதிகமாகவே எடுப்பாங்க. இந்த ரோலோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், C# இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். இவங்களோட சேலரி பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 LPA ஸ்டார்ட் ஆகுது. 18 LPA வரைக்கும் போகுது. அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 3 LPA, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா 18 LPA. இது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், நான் ஒரு நான் டெக்கில் இருக்கேன், எனக்கு ஐடி ஃபீல்டை பற்றி சரியாக தெரியாது அப்படின்னா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் எடுத்து படிக்கலாமானா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காகவும் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். UI UX டிசைனர். இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்போட லுக் எப்படி இருக்கணும், ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமேசான் வெப்சைட்டில் அதோட லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது UI அப்படின்னு சொல்லுவோம். அந்த UI எப்படி இருக்கணும், ஒரு யூசர் அதை யூஸ் பண்ணும்போது அவரோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்குள்ள அந்த UX டிசைனரோட வேலை தான். இப்போ இந்த UX டிசைனர் யாரெல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கோடிங் பக்கமே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கோடிங்கே வராது, எனக்கு ஆனால் டிசைனிங் பக்கம் ஐடியா இருக்குது, நான் நல்லா டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் UX டிசைனர் எடுத்து படிக்கலாம். உங்களோட சேலரி என்ன மாதிரி இதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 LPA ஸ்டார்ட் பண்ணி 15 LPA வரைக்கும் சேலரி இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸராக இருக்கீங்க அப்படின்னா 3 LPAவும், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா 15 LPA இருக்கும். பிளாக் செயின் டெவலப்பர். இந்த பிளாக் செயின் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது டேட்டாவை ஒரு பிளாக்குள்ளே போட்டு ஹைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இது ஒரு செயின் மாதிரி லிங்க் ஆகி போகும். இப்போ லைக் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மணி வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் தான் அனுப்பியிருக்கேன், யாருக்கு போயிருக்கு அப்படின்றது பேங்க் வழியாக நமக்கு டிரான்சாக்ஷனில் தெரிஞ்சிடும். ஆனால் பிளாக் செயினில் அந்த மாதிரி தெரியவே தெரியாது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கா நம்ம மணி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒர்க் நடந்திருக்கும், நம்ம அனுப்பியிருக்க ஆளுக்கு போய் மணி சேர்ந்துடும். பட் இடையில யாராலையுமே இதை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது பப்ளிக்காகவே எல்லாருக்கும்
இப்படி உங்களுக்கு ரூபா போயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை தான் பிளாக் செயின் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சீங்க அப்படின்னா பிளாக் செயின் டெவலப்பராக மாறலாம். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா W3 அப்படின்ற ஒன்று படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிளாக் செயின் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு பிளாக் செயின் டெவலப்பராக ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி பேக்கேஜிங் 6 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகி 30 LPA வரைக்கும் வரும். அதாவது நீங்கள் ஒரு ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 6 LPAவும், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது 30 LPAவும் சேலரி வரும். மொபைல் ஆப் டெவலப்பர். இப்போ எல்லாருமே வெப் டெவலப்பர் தான் ரொம்ப ஃபோக்கஸிங் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மொபைல் ஆப் டெவலப்பர் ரோலுக்கு யாருமே அவ்வளோ படிக்கிறதில்லை. இதுக்குமே ஹை டிமாண்ட் ஜாப்ஸ் வந்து இப்போ இருக்கு. இந்த மொபைல் ஆப் டெவலப்பர் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே ஒரு மொபைல் ஆப் தான். இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தான் மொபைல் ஆப் டெவலப்பர். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கும் டெவலப் பண்ணலாம், iOS-க்கும் டெவலப் பண்ணலாம். இப்போ ஆண்ட்ராய்டுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அதில் வந்து ஜாவா, கோட்லிங் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து iOS-க்குலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா Flutter அப்படின்ற லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே வெப் டெவலப்மெண்ட் படிக்கும்போது நீங்கள் மட்டும் மொபைல் டெவலப்மெண்ட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காம்படிட்டர் கம்மியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்கு 4 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 20 LPA வரைக்கும் சேலரி பேக்கேஜிங் இருக்குது. இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏஐயால் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏஐயால் ஐடியில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ பேசிக் ஜாப்ஸ் அப்படின்னா டேட்டா என்ட்ரி சொல்கிறோம்ல, இந்த டேட்டா என்ட்ரியோட ஸ்கில் என்ன? டைப்பிங் ஸ்கில். அதே மாதிரி பேசிக் வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில் என்ன? வேற HTML, CSS. ஸோ இந்த விஷயங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை மட்டும்தான் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அட்வான்ஸ் லெவலான ஸ்கில்ஸை ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு புரிதலும் வரலாம். இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா புக்கு யூஸ் பண்ணி கற்றுப்போம் இல்லையா. இந்த புக்குன்றது என்னது? ஒரு டூல். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம ரியல் டைமில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை நம்மளே வந்து இனோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது புதுசாக அந்த ஒர்க்கை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சேமஸ் அதே தான். அப்படின்றது ஒரு டூல். அது பேசிக் ஃபண்டமெண்டல் தான் கொடுக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி அட்வான்ஸாக நம்ம தான் இனோவேஷன்ஸாக கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த இனோவேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸான ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன்றது ஒரு டூல் தான். அது என்றைக்குமே ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஏன்னா என்ன, இந்த ஏனால வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக ஐடியில் என்னென்ன ஜாப்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்த டாப் 10 ஜாப்ஸில் ஏதாவது ஒரு ஜாப் ரோலை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாப்க்கான கோர்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படி வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்ற பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாப் ரோலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் ரோல் நேம் போட்டு ரோடு மேப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.